12 நாம் எல்லாரும் எடுத்து வாசிப்போம். எல்லாரும் பக்கம் 219 எல்லாரும் சேர்ந்து வாசிப்போமா? எடுத்துட்டீங்களா? 219 ரோமர் 10ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். யூதர் என்றும் கிரேக்கன் என்றும் வித்தியாசமே இல்லை, எல்லாருக்கும் கர்த்தரானவர் தம்மை தொழுது கொள்ளுகிற யாவருக்கும் ஐஸ்வர்ய சம்பன்னராய் இருக்கிறார். கிருபையுள்ள பிதாவே இயேசுவே, இந்த வார்த்தையை தொட்டு ஆசீர்வதிங்க. இதை ஆண்டவரே தப்பிட்டு என்னோடு எங்களோடு பேசுகிற நீங்கள் இல்லை, பிதாவின் ஆவியா சொல்ல. நாளை கூட ஆவியானவர் என்ன சொல்ல ஆண்டவரே சுத்தமாக இருக்கிறதோ அவையில் சொல்ல ஆண்டவரே கிருபை செய்யுங்க. ஆண்டவரே ஒப்பு கொடுக்கும் ஏசு கிறிஸ்து ரத்தஞ்சம் இயேசு நாமத்தில் பேரு ஆமென். கர்த்தர் தொடர்ந்து 1ஆம் தேதி செய்தியிலே ஆண்டவர் ஆபிரகாமை கொண்டு பேசினார். அப்புறம் கடந்த வாரம் ஆண்டவர் வார்த்தையை பேசினார். இப்போ 3வது பாட்டாக இன்று ஆண்டவர் நம்மளோடு கூட பேச போகிற வார்த்தை இந்த நம்ம வாசித்த பிரகாரமாக இதில் தமிழில் பார்த்தீங்கன்னா, தொழுது கொள்ளுகிற யாவருக்கும் ஐஸ்வர்ய சம்பந்தராக இருக்கிறார். அதுதான் இந்த மாதத்தினுடைய தலைப்பு. நம்ம ஆண்டவரை தொழுது கொள்ளுகிற நமக்கு, துதிக்கிற நமக்கு, ஜெபிக்கிற நமக்கு, ஆராதனை நமக்கு எல்லாமே இருக்குது. தொழு அப்படின்னா எல்லாமே வருது. கொடுக்குற நமக்கு எல்லாருக்கும் ஆண்டவர் எப்படி இருப்பாரா? ஐஸ்வர்ய சம்பந்தம் இருக்கான். அதுதான் தலைப்பு, போட்டுக்கலாம். இப்போ இந்த நாளிலே கூட எனக்கு ஆண்டவர் கொடுத்த 3 குறிப்பு இருக்குது. எனக்கு கொஞ்சம் இன்ட்ரடக்ஷனான வசனம்லாம் கொடுத்தாரு. அதெல்லாம் அப்படியே நிறுத்திட்டு நேராக குறிப்பிட்டாராக கொண்டு போகிறேன். அப்போது ஆண்டவர் நம்மளே ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. 4ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, ஐஸ்வர்யமும் கனமும் அவராலே வரும். அவர் தான் நமக்கு ஐஸ்வர்யம் தருகிறவர், அவர் தான் நம்மை கனப்படுத்துகிறவர். அதனால் ஐஸ்வர்யமும் கனமும் அவராலே நமக்கு வருகிறது. இப்போது நம்முடைய தேவன் ஐஸ்வர்ய சம்பன்னராக இருக்கிறார். அப்போ அவரை தொழுது கொள்ளுகிற நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிக்கிறார், சந்தேகமே கிடையாது. அது முதலாவது வாரம் ஆபிரகாமை எக்ஸாம்பிளாக கொடுத்தேன். கடந்த வாரம் தொழுது கொள்ளுகிற வரும்போது எப்படி தொழுது கொள்ள வேண்டும் என்று அதை குறித்து கர்த்தர் நம்ம பேசினார். இன்று நாம் ஆண்டவர் நமக்கு ஐஸ்வர்ய சம்பந்தம் இருக்கிறபடினால நாம் யாரை பார்க்க வேண்டும்? ஆண்டவரே பார்க்க வேண்டும். ஏன்னா நம்மளை ஆசீர்வதிக்கிறது கர்த்தர், நம்மளை ஐஸ்வர்யனாக்குறது கர்த்தர். அதனால் ஆனால் எப்போ பார்த்தாலும் ஐஸ்வர்யம், அப்புறம் ஆசீர்வாதம், அப்புறம் இன்னொன்று இருக்கு 3 வசனம். ஆசீர்வாதம், ஐஸ்வர்யம், இன்னொன்று செழிப்பு. இந்த 3 தான் வச்சுறாங்க வாழ்க்கையில். ஆண்டவர் சில வசனங்கள்லாம் இருக்குது, நான் அடுத்த வாரம் கடைசித்தமாக காமிக்கிறேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கும்படி, நம்மளை ஐஸ்வர்யம் ஆக்கும்படி, நம்மளை செழிக்கும்படி கர்த்தர் செய்கிறாங்க. தரித்திரம் இருக்கிற நம்மளை கர்த்தர் அவர் ரட்சிக்கப்பட்ட பிறகு நம்மளாம் நான்லாம் ஏன் ரட்சிக்கப்பட்டோம்னா, நம்முடைய வாழ்க்கை ரொம்ப தரித்திரமாக இருந்தது. வாழ்க்கையில் முன்னேற முடியல, பாவத்தில் இருந்தோம். பிசாசு நம்முடைய ஆசீர்வாதத்தை திருடி கொண்டே இருந்தோம். நம்ம சம்பாதிக்கிற காசை குடிக்கும், சம்பாதிக்கிற காசை சினிமாவுக்கும், சம்பாதிக்கிற காசும் சிகரெட்டுக்கும், சம்பாதிக்கிற காசும் கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் செலவு பண்ணுறதுக்கும், இப்படி நம்முடைய காசெல்லாம் இப்படியே நம்மளை குறித்து கவலைப்படாத என்ஜாய்மெண்ட்டுன்னு கடன் வாங்கி எல்லாம் பண்ணி ஆண்டி ஆகிட்டோம் இல்லையா? கடன்காரனாக ஆகிட்டோம். ஆனால் இப்போ ஆண்டவர் நம்மை தேடி வந்து வாழ்க்கையில் கர்த்தர் நம்மளே அவர் சத்தியத்தை நமக்கு விலக்கி சொல்லி, நம்ம இந்த உலகத்தில் நம்முடைய கர்த்தர் கொடுக்குற ஆசீர்வாதத்தை பொத்தல் பையில் போகக்கூடாது என்று சொல்லி கர்த்தர் நம்மளை இடைப்பட்டு நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னார். அதனால தான் கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை, அதோடு கூட வேதனை போட்டார். கர்த்தர் நம்ம ஆசீர்வாதத்தை ஆரம்பித்த உடனே எந்த வேதனையும் நமக்கு வரல. நம்ம ரசிக்கப்பட்ட பிறகு தான் நம்ம செலவு பண்ண காசெல்லாம் மிச்சமாகிடுச்சு. மைண்ட் ஷாப் போகிற காசு மிச்சமாகிடுச்சு, சினிமா போகிற காசு மிச்சமாகிடுச்சு, சிகரெட் குடிக்கிற காசு மிச்சமாகிடுச்சு. அங்கங்கே போய் ஊரெல்லாம் சுற்றி அந்த தண்ணி இந்த தண்ணி அடிக்கிற எல்லாமே நின்று எல்லா காசும் மாதம் அப்படியே சம்பளம் கையில் இருக்கும். அதில் ஆண்டவருக்கு விசுவாசமாக ஆண்டுக்கு கர்த்தர் ஆசீர்வதித்தாருன்னு அதில் 10% கர்த்தருக்கு நம்ம கொடுத்து கர்த்தர் நம்ம அப்படி ஆசை. அப்போது இந்த உலகத்தில் நம்ம வாழ்வதற்கு ரொம்ப 3 முக்கியமான காரியம் நிறைய இருக்கிற 3 முக்கியமான இருக்கிற நாளிலே கூட நாம் ஆண்டவர் நம்மளோட இடைப்படும்படியாக கர்த்தர் சொன்னார். எல்லாரும் கூட எடுத்துக்கொள்ளுங்க. முதலாவதாக சொன்னது ஞாபகத்துக்கு, நம்ம தேவன் யார்? அவரை தொழுது கொள்ள யாவருக்கும் அவர் ஐஸ்வர்ய சம்பவம் இருக்கார். அதனால் நம்மளை ஆண்டவர் தான் நமக்கு ஆசீர்வதிக்கிறார். ஆனால் நம்ம எப்படி இருக்க வேண்டும் என்று 3 காரியங்களை இந்நாளே கூட சொல்கிறேன். ஆதியாகமம் 14ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை எனக்காக வாசிங்க. பேஜ் நம்பர் 15, 14, 22. அதற்கு ஆபிரகாம்,
சோதோமின் ராஜாவை பார்த்து, ஆபிரகாமை ஐஸ்வரனாக்கினேன் என்று நீர் சொல்லாதபடிக்கு நான் ஒரு சரட்டையாகிலும் பாதரட்சையின் வாரையாகிலும் உமக்கு உண்டானவைகளில் யாதொன்றையாகிலும் எடுத்துக்கொள்ளேன் என்று வானத்தையும் பூமியையும் உடையவராகிய உன்னதமான தேவனாகிய கர்த்தருக்கு நேராக என் கையை உயர்த்துகிறேன். போதும். இது பாருங்கம்மா, முதல் குறிப்பு, என்னை ஐஸ்வரனாக்கினேன் என்று நீ சொல்லாதே. சொல்லுங்க, என்னை நீ ஐஸ்வரனாக்கினேன் என்று நீ சொல்லாதே. அங்கே இருக்கு பாருங்க, வசனத்தில் இருக்கும் பாருங்க, ஆபிரகாமின்னு அங்கே இருக்கும், அந்த இடத்துல உங்கள் பேர் போட்டுங்க. ஸோ சொல்ல பாருங்க, ஆபிரகாமை ஐஸ்வரனாக்கினேன் என்று நீ சொல்லாதே. முதல் குறிப்பு, நம்முடைய இந்த உலகத்தில் நம்ம ஆண்டவர் ஆசீர்வதிக்கிற நம்முடைய ஆண்டவர் நம்மளை பார்த்து எந்த மனிதனும் என்ன சொல்லக்கூடாது, நான் தான் இவனை ஆசீர்வதித்து காரணம், நான் தான் இவனை கொடுத்து ஆசீர்வதித்தேன், என்னால் தான் இப்படி அப்படின்னு யாருக்கும் என்ன பண்ணக்கூடாது, எந்த கிரீடம் போக அடையவே கூடாது. நம்ம ஆண்டவர்கிட்ட நம்ம ஆண்டோடைய ஜெபம் பண்ணி, யாக்கோபு போல என்னை ஆசீர்வதித்தால் வழிய விட மாட்டாங்க. எந்த மனிதனும் தெரியுமா, இவர் எப்படி யார் தெரியுமா, எல்லாம் நான் தான், அப்பப்போ வரும்போதெல்லாம் குத்து இப்போ அவரு என்ன ஆகிட்டாரு, ஐஸ்வர்யம் ஆகிட்டாரு, நான் ஆண்டி ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. என்கிட்ட இருக்குன்னு வந்து என்னை காலி பண்ணி போயிட்டாங்க அப்படின்னு யாரும் சொல்லாதபடி இந்த உலகத்தில் கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தர் எதிர்பார்க்க என்னன்னா நம்ம அப்படி வாழ்றோம். ஆபிரகாமுக்குள்ள அது இருந்தது. ஏன் அப்படி இருந்ததுன்னா, அவனை அழைத்த உடனே ஆண்டவர் அவனை கர்த்தரை தொழுது கொண்டான், கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார், அவனை சீமானாய் மாற்றினார். அவனை பெரிய ஆசீர்வாதம். உங்களுக்கு தெரியும், நீ வந்து என்ன ஆசீர்வாதம் இங்கே பார்த்தீங்கன்னா, நீங்கள் 21 அங்கே வாசித்தீங்கன்னா உங்களுக்கு அங்கே தெரியும், சோதோமின் ராஜா ஆபிரகாமை நோக்கி, ஜனங்களை எனக்கு தாரும், பொருட்களை நீ எடுத்துக்கோ, இதுக்கு எல்லா பொருளையும் எடுத்துக்கோ. அவங்க போய், உங்களுக்கு இந்த கதை தெரியும், வேத்தடிங்கிற அதிகாரத்தை நீங்கள் 14ஆம் அதிகாரத்தை பார்த்தீங்கன்னா, தன்னுடைய சகோதரனாகிய லோத்தை வந்து சிறைப்பிடிச்சிட்டு போயிடுவாங்க. எல்லாத்தையும் 11ஆம் வருஷத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும், அப்போது அவர்கள் சோதோமில் உள்ள பொருட்கள் எல்லாவற்றையும், போஜ பதார்த்தங்கள் எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு போயிட்டு எல்லாத்தையும் சொரணிட்டு போயிட்டாங்க. லோத்து எப்படி இருந்தார், வாஸ்துமே ஆதியாகமம் 13:4-5 நினைக்கிறேன், அதில் பூமி தாங்க முடியாத அளவுக்கு ஆசீர்வாதம் இருந்தது. அவர் உடனே புரிஞ்சு அவ்வளோ ஆசீர்வாதத்தையும் வந்து இவனுக்கு வந்து எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. பொருள் எல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. இப்போ இவர் போய் என்ன பண்ணாருன்னா, எடுத்துட்டு போனது மாத்திரம்ல, சத்துறது எல்லாத்தையும் இவர் மேற்கொண்டு எல்லாத்தையும் ஜெயித்து திருப்பி கொண்டு வந்தார். வந்த உடனே ஒரே பொருளாக இருக்குது. இந்த பக்கம் ஆடு கத்துது, பக்கம் மாடு கத்துது, ஒரு பக்கம் யானை கத்துது, ஒட்டகம் கத்துது, ஆபிரகாம் எல்லாம் இருந்தது இல்லையா, அது மாதிரி லோத்துக்கும் அந்த மாதிரி எல்லாம் இருந்தது, பொருள் எல்லாம் இருந்தது. இப்போது அங்கே ஒரு ஆசாரியர் வருகிறார். வந்து என்ன பண்ணுறாருன்னா, நீங்கள் பார்த்தீங்கன்னா 18ஆம் வருஷத்தை நீங்கள் வீட்டில் போய் இந்த கதை முழுவதும் நான் சொன்ன மாதிரி நீங்கள் வாசிங்க. 17ஆம் வருஷத்தில் பார்த்தீங்கன்னா வாசிங்க, 17லேருந்து அவன் கெதர்லா கோமேரையும் அவனோடு இருந்த ராஜாக்களையும் முறியடித்து திரும்பி வருகிற போது, சோதோமின் ராஜா புறப்பட்டு ராஜாவின் பள்ளத்தாக்கு என்னும் சாவே பள்ளத்தாக்கு மட்டும் அவனுக்கு எதிர்கொண்டு போனான். அன்றியும் உன்னதமான தேவனுடைய ஆசாரியனாய் இருந்த சாலேமின் ராஜாவாகிய மெல்கிசேதேக்கு அப்பமும் திராட்சரசமும் கொண்டு வந்து அவனை ஆசீர்வதித்து, வானத்தையும் பூமியையும் உடையவராகிய உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் ஆபிராமுக்கு உண்டாவதாக, உன் சத்துருக்களை உன் கையில் ஒப்புக் கொடுத்த உன்னதமான தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னான். இவனுக்கு ஆபிராம் எல்லாவற்றிலும் தசமபாகம் கொடுத்தான். வந்த உடனே ஆசாரியர் கேள்விப்பட்ட உடனே என்ன பண்ணிட்டாரு, பிரெட்டையும் வைனும் கொண்டு போய் கொடுத்துட்டார். கொடுத்தோட உன்னதமான தேவனை ஆசீர்வதிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே அவர் அதை வாங்கி பூசி என்ன பண்ணிட்டாரு, அவர் எல்லாம் தசமாக கொடுத்துட்டார். அவர் இப்போ வச்சிருந்தாரா இல்லை அவருடைய பங்கா கொடுத்துட்டாரு. கொடுத்த உடனே இப்போ என்ன சொல்கிறாருன்னா, இன்னும் இந்த பொருள்லாம் எடுத்துக்கோ. யார் சொல்கிறா, வாங்க வேண்டியவர் சொல்கிறாரு கொடுக்குறேன்றார். வாங்க வேண்டியவர் ஆசாரியனுக்கு என்ன அவருக்கு வாங்கலாம், அவருக்கு வாங்குற அந்த கர்த்தர் ஏற்படுத்தி வச்சுருக்காரு. அந்த காலத்திலே ஆண்டவர் சொல்லவே இல்லை, ஆனால்
ஆவியானவர் ஆபிரகாமுக்கு கர்த்தர் சொல்லியிருப்பார், கொடு, இவ்வளோ கொடுன்னு சொல்லியிருப்பார். அப்போது அந்த ஆசாரியன் 56 வருஷம் கொடுத்த உடனே அவன் வாங்கின உடனே அவன் சொல்கிறான், நீ ஆசீர்வதிக்கலாம், உன்னதமான தேவனை ஆசீர்வதிப்பாராங்க அப்படின்னு ஆபிரகாமே மனமாற ஆசீர்வதிக்கலாம். அப்போ அந்த ஆசீர்வாதம்ன்றது நம்ம சொல்ல பாருங்க, ஆசீர்வதிப்பேன்றார், எங்கே ஆசீர்வாதமே காணவேன்றோம். ஆனால் ஆசீர்வதிக்கிறார், கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார், விசுவாசிக்கிற கர்த்தர் ஆசீர்வதிப்பா. அப்போ அவன் ஆசீர்வதிட்டு அதுக்கப்புறம் அவர் சொல்கிறாரு, இந்த பொருள்லாம் நீ எடுத்துக்கப்பா அப்படின்ட்டார். யார் சொல்ல மாட்டீங்களா? ராஜா ஆசாரியர் சொல்கிறார், எல்லாத்தையும் நீ எடுத்துக்கோ, இந்த பொருள்லாம் எடுத்துக்கோ, ஏன்னா நான் ஆசீர்வதிப்பேன்னு சொன்னேன். ஸோ அது ஒரு அடையாளமாக இதெல்லாம் எடுத்துக்கோ, இந்த இவ்வளோ பொருளையும் எடுத்துக்கோன்றாரு, இவ்வளோ ஆசீர்வாதத்தை நீயே எடுத்துகிட்டு போன்றார். நம்மளும் அதெல்லாம் பண்ணிப்போம், என்ன மாதிரி பாஸ்டர் பாய்வர் கொடுத்துட்டு இருக்கிறதெல்லாம் எடுத்துக்கோன்னு சொல்லி கொடுக்குறாரு. நல்ல ஊழியக்காரர் சொல்லி சோத்திரம் மட்டும் வாங்கி போடுவோம், விடுதானே? சோத்திரம் மட்டும் வாங்கி போப்பா, கர்த்தர் எவ்வளோ கிருபை உள்ள இருப்பா, இல்லை ஆசீர்வாதத்தை ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொடுத்தா இருப்பாருப்பா. எப்படி மனுஷன் மூலியமாக கொடுத்தாரு, நாய் மூலியமா, பூனை மூலியமா, காக்கா மூலியமாக கொடுத்தாருப்பா, அல்லேலூயா சோத்திரம் போட்டு போயிடுவோம். அப்படி செய்யக்கூடாது. அவர் ஆபிரகாம் செய்யவே இல்லை. ஆபிரகாம் சொன்னார், நீ என்ன சொல்றாரு, நீ என்னை ஐஸ்வர்யவன் ஆக்கினேன் என்று, அதாவது என்னை ஐஸ்வர்யவன் ஆக்கினேனே நீ சொல்லக்கூடாது. என்னை ஐஸ்வர்யவன் ஆக்கிற தேவன், ஹல்லேலூயா, என்னை ஆசீர்வதிக்கிற தேவன் என்று சொல்லி அவன் என்ன பண்ணலையா வாங்க. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் ரொம்ப கவனமாக இருக்கும். ரொம்ப கவனமாக நீங்கள் என்ன பண்ணணும், கர்த்தர்கிட்ட, ஆண்டவரே, எந்த மனுஷனும் கிரெடிட் எடுத்துக்க கூடாது. எந்த மனுஷனும் இன்னைக்கு இந்த நிலையில் இது காரணம் நான் சொல்லக்கூடாது. எதில் சொல்ல தெரியுமா? நான் ரட்சிப்படுத்துறதுக்கு காரணம் இவருன்னு சொல்லணும். அல்லேலூயா. நான் சந்தோஷமாக இருந்தது காரணம் இவர், அது சொல்லலாம். ஏன்னா ரட்சிப்பு ஆண்டவர் நம்ம போகணும் விசுவாசத்தை சொல்லி, மற்றபடி மற்றவங்க பார்த்து நான் தான் கொடுத்ததுனால தான் அப்படின்னு சொல்லக்கூடாது. கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கிறார். அந்த விசுவாசம் நமக்குள்ளே இருக்கும்போது கர்த்தர் நிச்சயம் நம்மளை ஆசீர்வதிக்கும். அப்போ முதல் தன்மை நமக்கு என்ன இருக்குன்னா, என்னை ஐஸ்வர்யனாக்கினேன் என்று நீ சொல். யாரும் சொல்லக்கூடாது, வாங்கவே கூடாது. நான் அடிக்கடி சொல்வேன், என்னை வளர்க்கும் போது எங்கள் மாமா எங்கள் 3 காரியம் கற்றுக் கொடுத்தாரு. மோகன் மாமா, யார்கிட்டையும் கை நீட்டக்கூடாது, கை நீட்டி கேட்டு எடுக்கக்கூடாது. 2வது, யார் வீட்டில் போய் எந்த பொருளையும் திருடக்கூடாது. நல்லா இருக்காதுன்னு சொல்லி எடுத்து பாயில் போட்டு, பசங்க பார்த்தீங்கன்னா எடுத்து பாயில் போட்டு அப்போயே சொல்லி கொடுத்தாரு சின்ன வயசுலேயே. ஸோ யார் வீட்டில் போய் எந்த பொருளையும் எடுக்கூடாது. 3வது, பொய் சொல்லக்கூடாது, பொய் சொல்லவே கூடாது, பொய் சொல்லக்கூடாது அப்படி சொல்லி வளர்த்தாரு. ஸோ அது ரொம்ப ஆழமாக சின்ன வயசில் எனக்கு பழகிடுச்சு. இப்போது அந்த ஒரு பழக்கம், இப்போது கை நீட்டக்கூடாது, என்ன சொல்கிறது, திருடக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது. அப்போ கை நீட்டுறது வாங்குறது தானே. அதனால் கை நீட்டவே கூடாது. கை நீட்டுறது கை கட்டிக்கணும். கை நீட்டுறோம், கை நீட்டவே கூடாது. கை எங்கே நீட்டணும்? கர்த்தர் சமூகத்தில். ஆண்டவரே நீங்கள் தாங்கப்பா, ஆண்டவரே நீங்கள் தாங்கப்பா, நீங்கள் என்னை ஆசீர்வதிங்கப்பா அன்னைக்கு கேட்ட கர்த்தர் ஆசீர்வதிப்பா. அதுதான் கர்த்தரை விரும்புவார். கர்த்தர் அவர்கிட்ட பேசுங்க, கர்த்தர் நான் போகிறேன், அவர் ஏதாவது ஜோபில் போடணும் ஆண்டவர், அவர் ஏதாவது பர்ஸில் போடணும் ஆண்டவர், அவர் ஏதாவது கட்டி கொடுக்கணும் அப்படின்லாம் கேட்கக்கூடாது. ஆண்டவர் நீங்கள் என்ன ஆசீர்வதிங்க ஆண்டவர், அதுக்கு நான் என்ன செய்யணும் ஆண்டவர், அதுக்கு நான் என்ன செய்யணும் ஆண்டவர். ஆமாம், நான் எதுவுமே செய்ய மாட்டேன் அப்படின்னு ஆசீர்வாதம் தேடி வர்றேன்னா தேடியே வராது. ஆமாம், அதனால் நான் எதுவும் செய்யணும், நான் ஆசீர்வாதமாக இருக்கேன், நான் என்ன செய்யணும், ஒரு வேலை படிக்கணுமா, என்ன அப்டேட் பண்ணணுமா ஆண்டவர், இல்லை வேறு ஏதாவது நான் ஜாபு தேடணுமா, இன்னும் நான் நல்ல நிலைக்கு போகிறதுக்கு என்ன செய்யணும் ஆண்டவர், நீங்கள் சொல்லுங்க வழி நடத்துங்க ஆண்டவர், எனக்கு இந்த வருமானம் தப்பே கிடையாது, எனக்கு இப்போ வர வாரம் எனக்கு பத்தலாம் ஆண்டவர், ஆண்டவர் என்னை ஆசீர்வதிங்கப்பா, என்னை இன்னும் என்னை கொடுங்க, எனக்கு நான் 7 நாள் உழைக்கிறேன், 7 நாள் வாடாண்டு 5 நாள் போதும் ஆண்டவர், அதுக்கு 5 நாள் உழைக்க கொடுங்க, 2 நாள் எனக்கு கர்த்தருடைய சமூகத்திலேயும் குடும்பத்தோடு செலவு பண்ண கிருபை தாங்கணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கர்த்தர் தருவார். ஹல்லேலூயா. அதனால் கேட்க வேண்டிய நேரத்தில், செய்ய வேண்டிய நேரத்தில், படிக்க வேண்டிய நேரத்தில், உங்களை தயார் பண்ணுற நேரத்தில் எல்லாம் கோட்டையை விட்டுட்டு கடைசியில் போனால் எப்படிதான் இது எப்படிதான் இருக்கா, ஏதோ போதுப்பா வண்டி, ஏதோ போதுப்பா வெந்ததை தண்டி வெளியே வந்தால் போகிறோம்ப்பா அப்படி போனா அப்படி தான் இருக்கணும். அப்படி இருக்கக்கூடாது. சின்ன வயசுலேருந்தே ரொம்ப ஷார்ப்பாக, ரொம்ப நம்ம சூடாக கர்த்தர் எந்த மனுஷனையும்
கத்தருக்கே கனத்தை தரணும், கத்தருக்கே மகிமை தரணும், கத்தரையே உயர்த்தணும். கத்தர் தான் எனக்கு எல்லாமே, எனக்கு கத்தர் தான், எனக்கு கத்தர் தான் எனக்கு தரார். ஹல்லேலூயா. என்னை ஆண்டவர் எந்த மனுஷன் இல்லைன்னு சொல்லி நம்ம அப்படி வாழ்வீங்கன்னா கூடிய கத்தர் நிற்பார், வழி தருவாருங்க, சொல்லி தருவாருங்க, உயர்த்துவாருங்க, நடத்துவார். நம்முடைய ஆண்டவர் பயங்கரமான ஆண்டவர். நம்ம ஆண்டவருக்கு மாத்திரம் செய்ய வேண்டும். முதலாவதாக. இரண்டாவதாக, ஸோ என்னை ஐஸ்வரனாக்கினேன் என்று நீ சொல்லாத, அப்படி யாரும் நம்மளை சொல்லாதபடி. ரெண்டாவதாக எடுத்துக்கொள்ளுங்க, ரூத் 3:10 வாசிங்க எனக்காக, பக்கம் 337 வாசிங்க. நான் வாசித்த அதற்கு அவன், மகளே, நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவாயாக, நீ தரித்திரரும் ஐஸ்வரனான வாலிபர்களின் பிறகே போகாதேனால் உன் முந்தின நற்குணத்தை பார்க்கலாம், உன் பிந்தின நற்குணம் உத்தமமாக இருக்குது. பக்கம் 337, ரூத்து 3:10. இப்போ ரெண்டாவது பாருங்க, எப்படின்னா, நீ தரித்திரரும் ஐஸ்வர்யமான பிறகே போகாதே நீ. ஹல்லேலூயா. நம்ம யார் பின்னாடி போகக்கூடாதான்? தரித்திர பின்னாடியும் போகக்கூடாதான், ஐஸ்வர்யம் போகக்கூடாது. சரி சார்மா, ஏதோப்பா விரலு தகுந்த வீக்குப்பா, விரலு தகுந்த வீக்குமா, விரலுக்கு ஏற்ற வீக்குமா, ஏதோ ஏன் விரலுக்கு தகுந்த மாதிரி ஏதோ ஓகே, அது தரித்திரதெல்லாம் பரவாயில்ல, ஏன்னா அப்படிதான், ஏதோ நான் பின்னாடி போகிறேன், அப்படி போகக்கூடாது. அவரு பிடிச்ச ஐஸ்வர்யம் செட்டிலாக இல்லாம், அப்படியும் போகக்கூடாது. யார் பின்னாடி போகக்கூடாது? எந்த மனுஷன் பின்னாடியும் போகக்கூடாது. அதான் சொல்கிறார், நீ தரித்திரரும் ஐஸ்வர்யமானமான பிறகே போகாதே. முதல்ல சொல்லாதே, ரெண்டாவது போகாதே. சொல்லுங்க, முதல்ல சொல்லாதே, யாரும் சொல்லாத, இந்த வார்த்தை நீ சொல்லாத. அப்படிதான் அங்கே நிற்கிறோம், நீங்கள் இந்த வார்த்தை நீ சொல்லாத, இந்த வார்த்தை சொல்ல எனக்கு கத்தர், நீ சொல்லாத அப்படின்னு. ரெண்டாவது போகாத, நான் போக மாட்டேன், போகாத. நீங்கள் உங்கள் மனசை சொல்ல, போகாத, நீ அங்கே போ இங்கே போன்னு சொல்லும், போகாத. யார் பின்னாடியும் போகாது, இயேசு பின்னாடி போகணும். அல்லேலூயா. இயேசு பின்னாடி போகணும். பாருங்க, இப்போ இந்த சம்பவத்தை நீங்கள் வீட்டிலேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, ரூத் 3ஆம் அதிகாரம் நீங்கள் 3-12 வரைக்கும் வீட்டில் போய் நீங்கள் வாசிங்க. ஆனால் இப்போ நான் சில வசனங்கள் பாருங்க, அவர் அழகாக சொல்கிறாரு. 1வது வசனத்தை பார்த்தீங்கன்னா அவர் சொல்கிறாரு, பின்பு அவள் மாமியாகிய நகோமி அவளை நோக்கி, என் மகளே, நீ சுகமாய் வாழ்ந்திருக்கும்படி நான் உனக்கு சௌக்கியத்தை தேடாதிருப்பேனோ. அப்போ நகோமிக்கு ரூத் யாருங்க? சொல்ல மாட்டீங்களே, மருமகள். இப்போ மருமகளா இருக்கிற ஒருத்தர் எப்படி ஆயிட்டாலாம்? சொல்ல மாட்டீங்களே, மகளா ஆயிட்டாங்க. அப்ப யாருக்கு ஆண்டவருடைய ஆசீர்வாதம் வரும்? சொல்ல மாட்டீங்களே, மகளா இருக்குதான் ஆசீர்வாதம் வரும், மகனா இருக்குதான் ஆசீர்வாதம் வரும். பாடுறோம், மகனாக தெரிந்து கொண்டீர், மறுபடி பிறக்க வைத்தீர், மகளாக தெரிந்து கொண்டீர், மறுபடி பிறக்க வைத்தீர். ராஜாக்களும் நாங்களே, ஆசாரியர்களும் நாங்களே, ராஜாக்களும் நாங்களே, ஆசாரியர்களும் நாங்களே, உம்மை ஆராதிக்கிறோம், ஆர்ப்பரிக்கிறோம், அன்பு செய்கின்றோம். உம்மை ஆராதிக்கிறோம், ஆர்ப்பரிக்கிறோம், அன்பு செய்கின்றோம். அப்போ ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு என்ன வேணும்? பேசிக் என்ன வேணும்? மகளாக வேணும், மகனாக இருக்க வேண்டும். இப்போ ரூத்துக்கு அவ மருமக என்ன பண்ண வேண்டிய? ஆசீர்வாதம் பெறுவதற்கு இன்னொரு வாட்டி இவோ நகோமி ஒரு குழந்தைய பெற்று அதை வளர்த்தாதான் அந்த ஆசீர்வாதம் கொடுக்க முடியும். ஆனால் அதுக்கு எவ்வளோ வருஷம் ஆகுமோ தெரியாது, அது வயசானது, அது குழந்தை பிறக்கும் ஒன்றும் தெரில. ஆனால் உடனே ஆசீர்வாதம் வருவதற்கு அவள் என்ன பண்ணா? மருமகளாக இல்லை, எப்படியே மாறிட்டா? மகளாக மாறிட்டா. அல்லேலூயா. அப்போ அந்நியராக இருக்கிற நாம் எப்படியா மாறணும்னா,
ஆண்டவருடைய மகனாக நீ மாறும் போது என்ன ஆகும் சொல்ல மாட்டீங்களே, ஆசீர்வாதம். ஏன்னா நகோமி உடைய இருக்கிற பிள்ளை ஒருத்தர் இறந்துட்டானா உடனே அடுத்தவனை கல்யாணம் பண்ணலாம். அந்த பழைய ஏற்பாடு படி ஆண்டவர் கொடுத்த ஒரு ஆசீர்வாதம். இப்போ இவளுக்கு இல்லை, இனிமேல் வாய்ப்பே இல்லை. ஆனால் மகளா மாறினோடனே நகோமியுடைய அத்தனை ஆசீர்வாதம் யாருக்கு வந்தது? ரூத்துக்கு வந்தது. அப்போ இப்போ குடும்பத்தில் ஒரு மகள் அவளுக்கு இது வந்து கணவன் தவறிட்டா அப்படின்னா உடனே அந்த சந்தையில் உள்ள ஒரு சுதந்திரவாளி என்ன பண்ணணும்? அவரை கல்யாணம் பண்ணுகிற வாய்ப்புகள் இருக்கு. அப்போ அந்த ஆசீர்வாதம் எப்படி வந்ததுன்னா மகளாக மாறின உடனே அவனுக்கு அடுத்த வாழ்க்கைக்கு சுதந்திரவாளிக்கு அந்த வசனம் இருக்குது. நீங்கள் வீட்டில் போய் வாசிக்கலாம். நீ 2ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ நான் சொல்கிற வசனத்தை வாசிக்க உங்களுக்கு புரியும். நீங்கள் 3ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா அதை பெற்றுக்கொள்றதுக்கு அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, நீ குளித்து எண்ணெய் பூசி உன் வஸ்திரங்களை உடுத்திக் கொண்டு போதும் குளிக்கணும். அப்போ உடம்புல என்ன பண்ணும்? தண்ணி பண்ணும். நானும் ஏசப்பா பிள்ளை தான், ஐயோ நானும் ஏச பையன்தான், நீ சும்மா எனக்கு சொல்லாத, நான் அவருடைய மகன் தான் அப்படின்னு சொல்லிட்டு சில நான் மகனாகவும் இருக்க மாட்டாங்க, மகனாகவும் இருக்க மாட்டாங்க. ஆனால் மகளாக ஆகணும்னு என்ன பண்ணோம்? குளிக்கணும். ஞானஸ்தானத்தில் முக்கி ஏறணும், முழுகி ஞானஸ்தானம் எடுக்கணும். முழுகி ஞானஸ்தானம் எடுத்தது மாத்திரம் இல்லை, எண்ணெய் பூசி அபிஷேகத்தை பெறணும். அது அபிஷேகத்தை பெறணும், ரொம்ப முக்கியம். நான் அவருக்குள்ள தான், அவரு மகள் தான். ஆனால் நான் இன்னும் அந்த ஆசீர்வாதத்தை பெறலப்பா. ஆசீர்வாதத்துக்கு நேரம் நடந்துற அபிஷேகம் தலையில் இருக்கணும்பா. சுந்தரையா சொல்லுவார், அடிக்கடி தலையை தொடைய பார்ப்பாரான். எதுக்கு? அவர் அபிஷேகம் இருக்குதான்னு பார்ப்பாரா. எவ்வளோ பேர் பசுத்தோம் அவரை பார்க்கறதுக்கு கேட்டில் நிற்பாங்க. பெரிய ஆள்லாம் வந்து நிற்பாங்க. ஐயா கிட்ட ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்க, ஒரு ஜபம் பண்ணோம் அப்படின்னு. அவ்வளோ பேர் ஒரு ஆள் என்ன சொல்கிறாராம், அவர் தலையில் தொட்டு பார்த்து போகிற அடிக்கடி என்ன இருக்கணுமா? யாருங்க மைண்ட் வாஷ் முடி இருக்குன்றீங்க? முடி இருந்தாலும் முடியலாம். அவரு ஐயாவுக்கு முடியே இல்லைங்க, ஆல் கிளியர் தான். ஆனால் மேலே என்ன இருந்தது? அபிஷேகம் இருந்தது. நான் அபிஷேகம் தாங்க முக்கியம். அது மேலே அபிஷேகம். அப்போ என்ன பூசிக்கிறது? அபிஷேகத்தை நம்ம பெற்றுக்கணும். 3ஆவதாக ரட்சிப்பின் வஸ்திரம் எப்பவுமே இருக்கணும். நிறைய பேர் தொலைச்சிட்டாங்க ரட்சிப்பின் வஸ்திரத்தை. கடைசி காலத்தில் அன்னையோட ரட்சிப்பு அன்பு தனையும் முடிவு நிலையில் இருக்கிறவனே எப்பவுமே அந்த ரட்சிப்பின் வஸ்திரம், அந்த ரட்சிப்பின் சந்தோஷம் எப்பவுமே நம்ம கூட இருக்கும். எப்பவுமே எப்போ கேட்டாலும் நான் ரட்சிக்கப்பட்டேங்க, நான் இயேசு பிள்ளைங்க. ஸோ அந்த ரட்சிப்பின் சந்தோஷம் உள்ளேருந்து வெளியே வரணும். அப்போ சொல்கிற 3 காரியம் செய்யுமா? நீ 3 காரியம் செய்கிற என்ன வரும் உனக்கு? சொல்ல மாட்டீங்களே, ஆசீர்வாதம் வரும். ஹல்லேலூயா. அப்போ இப்போ 2 நீங்கள் இப்போ 9 வாசித்தீங்கன்னா அதில் சொல்லுவார் பாருங்க. 9 வாசிங்க. நீ யார் என்று கேட்டான். அவள், நான் உம்முடைய அடியாளாகிய ரூத், நீர் உம்முடைய அடியாள் மேல் உம்முடைய போர்வையை விரியும், நீ சுதந்திரவாளி என்றாள். நீ சுதந்திரவாளிப்பா, நீ சுதந்திரவாளிப்பா, நீ சுதந்திரம். இந்த கல்யாணம் பண்ணி நீ சுதந்திரவாளி. 2ஆம் வசனம் பாருங்க. மாமி சொல்லி கொடுத்தாது 2ஆம் வாசி. இப்போ 2 வாசிங்க. நீ போவாசின் வேலைக்காரிகளோடு குடியிருந்தாயே, அவன் நம்முடைய உறவின் முறையான் அல்லவா? இதோ அவன் இன்று ராத்திரி களத்திலே வார்கோதுமை தூற்றுவான். சொல்லி கொடுத்துட்டான். அவன் யாரு? நம்மளோட முறை. நீ உன்னை கல்யாணம் பண்ணுறதுக்கு அவனுக்கும் என்ன இருக்கு? சுதந்திரவாளி. ஆனால் நீ என்ன செய்? குழி, எண்ணெய் பூசு, வஸ்திரத்தை உடுத்து நீ போ. ஹல்லேலூயா. அப்போது அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, நீங்கள் 12ஆம் வசனத்தை வாசித்தீங்கன்னா அப்போ சொல்ல பாருங்க. நான் சுதந்திரவாளி என்பது 11-12 சேர்த்து வாசிமா. இப்போதும் மகளே, நீ பயப்படாதே, உனக்கு வேண்டியபடியெல்லாம் செய்வேன், நீ குணசாலி என்பதை என் ஜனமாகிய ஊரெல்லாரும் சாட்சி பாருங்க, ஊரெல்லாரும் அறிவார்கள். நான் சுதந்திரவாளி என்பது மெய்தான், ஆனாலும் என்னிலும் கிட்டின சுதந்திரவாளி ஒருவன் இருக்கிறான். போதும். நம்முடைய சுதந்திரவாளி யாரு? போவாஸ், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. சொல்ல மாட்டீங்களா? ஆமாங்க, இயேசு மாதிரி ஒரு சுதந்திர போவாஸ் நம்ம பார்க்கவே முடியாது வாழ்க்கையில். அவர் யார் தெரியுங்களா? எபிரியர் 13ஆம் அதிகாரத்தில் அவர் நேற்றும் இன்றும் மனுஷன் மாறிடுவான். திடீர்னு மூஞ்சி காமிச்சு விட்டுருவான். எனக்கு ஒரு சமூகம் ஞாபகம் வருது. அடிக்கடி ஏதாவது சொல்லிடுறேன்னா எங்கள் அம்மா நடா நீ எல்லாத்தையும் சொல்லிடுறாங்க. நான் என்ன பண்ணுறது? இந்த வயசுலேயே ஞாபகப்படுத்துகிறாரு ஆவியான. என்ன அப்படின்னா,
எங்கள் பாட்டி எங்கள் வீட்டுக்கு வருவாங்க. அப்போ நாங்கள் இங்கே பாஸ்டர் தெருவில் 2வது தெருவில் இருக்கிறோம். ஸோ அப்போ ரொம்ப கஷ்டத்தில் அப்படியே எங்கள் அப்பா கஷ்டத்தில் போயிட்டோம். வரும்போது எங்கள் அப்பா திடீர்னு கோவம் வந்துச்சு. என்ன நீ எப்போ பார்த்தாலும் என் வீட்டுக்கு வர சந்திமரத்தில் இருக்கும் அந்த இதில் நான். அப்போது எங்கள் அப்பா ஒரு என்ன எப்போ வந்து எங்கிட்டே வர அண்ணன் எவ்வளோ பேர் 2 அண்ணனுங்க இருக்காங்க, அப்புறம் அவருக்கு அக்கா இருக்காங்க, அவருக்கு தங்கச்சி இருக்காங்க. எல்லார் வீட்டுக்கு போவோமா உனக்கு என்ன சும்மா இப்போ அடிக்கடி என் வீட்டுக்கே வரைய நானே கஷ்டப்பட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் டக்குன்னு முகம் மாறிச்சு. நான் பார்த்துட்டேன் மூஞ்சேன் அப்படியே அவங்களுக்கு இருக்கும் அப்படியே ஒரு 90 வயசு இருக்கும். அப்படியே முகம் மாறிச்சு அவங்களுக்கு. நான் ஏன் சொல்ல வரேன்னா நமக்கு படுற கஷ்டத்தை நம்ம என்ன பண்ணோம், அந்த முகத்தை காமிச்சிடும். நம்ம மனுஷன் தானே முகத்தை, ஆனால் நம்ம ஆண்டவர் ஒருபோதும் முகத்தை காட்டவே மாட்டார். இல்லையா? அதுக்கு போனால் மூஞ்சி காட்டுறாங்க அப்படி சொல்கிறீங்க, மூஞ்சி காட்டுறாங்க. அந்த ஆண்டவர் மூஞ்சி காட்டும் மாதிரி முகத்தை காட்டுவார். ஆமே நல்லா சொல்கிறாங்க, உங்கள் முகத்தை பார்க்கணுமே ஏசையா, உங்கள் முகத்தை பார்க்கணுமே ஏசையா. முகத்தை பார்த்தா பாடுகள் மறந்துடும், கஷ்டங்கள் மறந்துடும், கவலைகள் மறந்துடும். அப்படியே ஆண்டவர் அன்பினால நிரப்பிடுவார். ஹல்லேலூயா. அதான் அப்போது அப்படி உரிமையாக சொல்வதற்கு மகளாக வாழுங்க. எங்கே போகாதீங்க, பிறகே போகாதீங்க. சொல்லுங்கள், யார் பின்னாடியும் போகாதீங்க. போனீங்கன்னா அது எவ்வளோ போகும்னு தெரியாது. அப்புறம் காலத்துக்கு பின்னாடியே போயிட்டு வேண்டி வந்துடும். அதான் எச்சரிக்கிறேன் இப்போத்துலேருந்து. நான் யார் பின்னாடி போகக்கூடாது, நான் யார் பின்னாடி தான் போகணும். இயேசுவி பின்னே போக தோணிந்து, இயேசுவி பின்னே. அவ்வளோதான், துணிந்து இயேசு பின்னாடி போங்க, உங்களை கைவிடவே மாட்டார். 3வதாக நான் சொல்லி முடிக்கிறேன் பாருங்க. முதல்ல என்ன எங்கிறது சொல்லாத, சொல்லுங்க. ஓ சொல்லாதையா அப்படின்னு சொல்லுங்க. சொல்லாத என்னன்னு சொல்லாத, என்ன ஐஸ்வர்யாக்கு நீ சொல்லாத. போகாத சொல்லுங்க. எங்கே போகக்கூடாது? சொந்த வீட்டுக்கா? எல்லார் வீட்டுக்கும் நீங்கள் போங்க, தப்பு இல்லைங்க. எல்லாரோட சமாதானம் இருங்க, அன்பாக இருங்க. எல்லார் வீட்லையுமே சுவிசேஷம் சொல்லுங்க. பிறகே போகாதீங்க, எந்த வாலிப பிறகும் போகாதீங்க, எந்த பணக்கார பிள்ளைய எந்த தரித்திரம் பிள்ளைய போதும் ஐஸ்வர்யம் பிள்ளை எதுக்கு பின்னாடியும் போகாதீங்க. போக வேண்டிய ஒரே ஆள் யார்? பார்த்துட்டு யார்? இயேசு தான். 3வதாக என்ன கூட எடுத்துக்கொள்ளுங்க. 1 ராஜாக்கள் 3:11 நீங்கள் வாசித்தீங்கன்னா பக்கம் 427. ஆகையினால் தேவன் அவனை நோக்கி, நீ உனக்கு நீடித்த நாட்களை கேளாமல் ஐஸ்வர்யத்தை கேளாமலும் உன் சத்துருக்களின் பிராணனை கேளாமலும் நீ இந்த காரியத்தை கேட்டு நியாயம் விசாரிக்கிறதுக்கு ஏற்ற ஞானத்தை உனக்கு வேண்டிக் கொண்டபடியினால். பாருங்க, 3வதாக நீ உனக்கு ஐஸ்வர்யத்தை கேளாத. நீங்கள் அதை இன்னும் கொஞ்சம் டீட் பண்ணலாம். நீங்கள் 13 நீங்கள் வாசிச்சீங்கன்னா அதில் சொல்ல பாருங்க, நீ கேளாத ஐஸ்வர்யம். அப்போது 3வது என்னவா, ஆண்டர்கிட்ட போய் பார்த்தாலும் ஆண்டரே பணத்தை கொடுங்க அப்படியே கேட்கக்கூடாது. இயேசு சொல்லி கொடுத்தாரு. என்ன சொல்லி கொடுத்தாரு? நீ உனக்கு என்ன வேண்டும் என்று நீ கேட்டுக்கொள்வது முன்னமே அவர் அறிந்திருக்கார். அங்கே பேதுரு வரான், வந்த வாசல் நின்னோடனே ஆண்டவர் என்ன சொல்ல, பேதுரு யார்ப்பா வரி கட்டுவா அப்படின்னா, என்னடா நம்ம சொல்றதுக்கு முன்னாடியே கேட்குறாரு. ஏன்னா வழியில் வந்தாங்க, என்ன அவங்க போதர் என்ன வரியெல்லாம் கட்ட மாட்டாரா, நான் அவங்க போதர் என்ன டேக்ஸ்லாம் பே பண்ண மாட்டாரா அப்படின்னு நான் ஒருத்தர் ரொம்ப நாங்கள்லாம் கட்டுறோம் அப்படின்னு ரொம்ப ரோஷம் வந்துட்டார். சரி வந்து ஆண்டோட சொல்லி அது பணம் வாங்கி போகலான்னு பார்த்தா வந்தோடனே வாசல்னோடனே பேசுகிறது. பேசுறது யாருப்பா அவன் டேக்ஸ் கட்டணும், அண்ணினா இல்லைன்னா இவனான்னு கேட்பார். அவங்கள ஃபாரினர் தான் கட்டணும், குடிமகன் கட்ட வேண்டிய அவசியம் ஆகிலும் அவங்களுக்கு எழுதாத இருக்கும்படி நான் பண்ணேன். கடலில் போய் முதல்ல ஒரு மீன் பிடி, அதில் ஒரு பணம் இருக்கும், உனக்கும் கட்டி என்ன கட்டிட்டு எப்படி எவ்வளோ நல்ல ஆண்டவர் பாருங்க. எனக்கு கட்ட வந்துடு, நீ தானே இங்கே தானே இருந்த, என்ன தானே ஃபாரினர்ன்றான், அதெல்லாம் நீ அவன்கிட்ட பேசிக்க, எனக்கு மாத்திரம் கட்டுவான்னு சொல்ல, உனக்கும் எனக்கும் கட்டு. எவ்வளோ நல்ல ஆண்டவர் பாருங்க. அல்லேலூயா. அப்போது அவன் வாங்கி தரதுக்கு முன்னாடியே அவனுக்கு என்னத்துக்கு தேவையான வரான்னு ஆண்டவர் தெரியும். அதையே சொல்லி உனக்கு என்ன வேணும்னு நீ ஜெபிக்கிறது முன்னே அவன் பரவாயில்ல. ஆண்டவர்கிட்ட என்ன கேட்கணும், ஆண்டவர்கிட்ட போய் ஆண்டவரே எனக்கு, அவன் பாருங்க என்ன மாதிரி அழகாக கேட்டான் பாருங்க. ஆண்டவரே நீங்கள் வீட்டில் போயிட்டு நான் சொல்கிற வார்த்தைகளை படிச்சுக்குங்க, 1லேருந்து 15 வரைக்கும் நீ வீட்டில் போய் வாசிங்க, நேரம் இல்லை சொல்லுவோம். ஆண்டவரே எனக்கு கொடுத்துருக்குற இந்த பொறுப்பை செய்வதற்கு என் கையில் என்ன கொடுத்துருக்குங்க, உங்கள் கையில் என்ன கொடுத்துருக்க ஆண்டவரே, யார் பார்த்தா பைபிள் கொடுத்துருக்காரு, நீங்கள் பைபிள் கொடுத்துருக்காரு, ரைட்.
உங்கள் கையில் என்ன கொடுத்துருக்குறாரு? உங்கள் கையில் வந்து படிப்பு கொடுத்துருக்காரு. அந்த படிப்புக்கு தேவையான என்ன கேட்கணும் ஆண்டவர்கிட்ட? ஞானத்தை கொடுங்க ஆண்டவர், அறிவை கொடுங்க ஆண்டவர், கேளுங்க. குடும்பத்தை கொடுத்தாரா? குடும்பத்தை நடத்துகிற கிருபையை கொடுங்க ஆண்டவர். வேலை கொடுத்தாரா? அந்த வேலையை சிறந்து செய்வதுக்கு எனக்கு என்ன பண்ணுங்க ஆண்டவரே, வழி நடத்துங்கப்பா. எது கொடுத்தாலும் கையில் என்ன கொடுத்துருக்காரு அதுதான் முதல்ல ஆண்டவர் பார்ப்பார். உங்கள் கையில் என்ன இருக்குன்னு தான் கேட்பார். உங்கள் கையில் கொடுக்குறத அது எந்த அளவுக்கு நீங்கள் கத்தர்கிட்ட கேட்டு அதை செய்யணும்னு நினைக்கிறீங்க பாருங்க, கத்தர் தருவார். ஒரு வருஷத்தை வாசனை முடிக்கிற பாருங்க. நீங்கள் ரோமர் 11:33 பாருங்க. ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு வேர்டு நான் வாசித்தேன். 11:33 வாசிங்க. பக்கம் வந்து 220, 221. ரொம்ப அருமையான ஒரு வேர்டு வாசிங்க. தேவனுடைய ஐஸ்வர்யம், ஞானம், அறிவு. நல்லதான் வாயை தரங்களேன். சொல்லுங்க. சில பாப்பா பாருங்க, அவன் அப்படி பாப்பா வாயை பொழப்பாங்க தான். அந்த பொழகுது இல்லை. சில ஐயோ வாயை பொழந்துட்டார்ல, அந்த பொழகு இல்லை, அது மண்டே போடுற பொழுது அந்த சொல்லுறாங்க. இது என்னது? பார்த்து அப்படியே அப்படின்னா சொல்லுங்க. தேவனுடைய ஐஸ்வர்யம், ஞானம், அறிவு என்பவைகளின் ஆழம் எவ்வளவாய் இருக்கிறது. போதும். இது எல்லாம் யார் தான்? தேவனுடைய. அதான் மெயின். தேவனுடைய ஐஸ்வர்யம், தேவனுடைய ஞானம், தேவனுடைய அறிவு. எல்லாமே தேவன். அப்போ உங்களுக்கு என்ன வேணும்? நீங்கள் அதை தான் கேட்கணும். மற்றபடி என்ன பண்ணுறது? ஐஸ்வர்யம் தான் கேட்காது. மூணாவது என்ன பண்ணாது? நீ உனக்கு ஐஸ்வர்யத்தை கேள. ஆமாம். சில கூப்பிட்டு வந்து வீட்டுக்கு வா அப்படின்னா வந்தால் என்ன தர? அது வந்தால் எல்லாமே இப்போ தாங்க வந்தால் ஏதாவது தரணும். ஆமாம். அவர் சொல்லுவோம், இது எதுக்கு வருது, இதுக்கு எல்லாம் சுரண்டி போகிறது வருதுன்றோம். அது மாதிரிலாம் பேரை வைக்க வச்சுருக்காங்க. உண்மையாகவே ரொம்ப இவர் எதிர்மா வந்தாங்க, கொடுக்க வந்தாங்க. எதுவும் தான் தெரியுமா? முகத்தை காட்ட வந்தாங்க. அதுதான் சாட்சி. இப்போது என்ன கேட்குற? நீ உனக்கு ஐஸ்வர்யத்தை கேளாத. அவன் பாருங்க ஆண்டோட கேட்டு, ஆண்டவர் நான் சின்ன பையன், எங்கள் அப்பா எல்லாத்தையும் என்னை விட்டு போயிட்டேன், நான் என்ன பண்ணுறது? ஆண்டவர் சொல்ற, பயப்படாத, நீ வந்து உனக்கு ஞானத்தை தருவேன். நீ கேட்டதை ஞானத்தை கேட்குற மரத்துக்கு ரொம்ப ரொம்ப லாங் லைஃப் கேட்காம ரொம்ப எங்கள் அப்பா காட்டில் ரொம்ப பயங்கரமாக இருக்கணும் ஆண்டவர், இதெல்லாம் கேட்காம ஜனத்தை நடத்த கேட்ட பற்றியா நான் உனக்கு தருவேன். ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன், நீ என்ன பண்ணணும்னா சொல்கிறது 14, உன் தகப்பனாகிய தாவீது நடந்தது போல நீயும் என் கட்டளையையும் நடப்பாயாகில் உன் நாட்களையும் போதும். கேளாத ஐஸ்வர்யம் கொடுப்பாராம். அது எதில் பார்த்தோம்? 13 பார்த்தோம். 14 என்ன தரதான்? நடந்தால் உன் ஆயுஷ் நாட்கள் இருக்கும். அப்போது கர்த்தருக்கு என்ன வேணும்னு கேட்டு வாங்குறது மாத்திரம் இல்லை, வாங்கின பிறகு விட்டுருவாங்க பாருங்க. அதான் தப்பு. சில எல்லாம் வந்த பிறகு விட்டுருவாங்க, ஆண்டவர் விட்டுருவாங்க. விட்டீங்கன்னா ஆண்டவர் போயிடுவாங்க. கர்த்தர் எப்பவுமே கூட இருக்கணும்னா அவர் கட்டளையில், அவர் வழிகளில், அவரை தொழுது கொள்ளல, அவரை நேசிக்கல, அப்படியே நீங்கள் இருந்து மாதிரி கேட்க கொடுத்துக்கிட்டே இருப்பார். கொடுத்து நடத்திக்கிட்டே இருப்பார். ஹல்லேலூயா. அப்போது அதுதான் ஆண்டவருடைய கண்டிஷன். நான் உனக்கு தருவேன். நீ இப்போ உனக்கு எல்லாமே தருவேன். நீ கேட்டதெல்லாம் தருவேன், கேட்காதெல்லாம் தருவேன். ஆனால் ஒன்றே ஒன்று, உங்கள் அப்பா நடந்த போல் என்ன பண்ண நடக்கணும். கட்டளை கை கொள்ளணும். இந்த கை கொள்ளுதலுக்கு ஆண்டவர் கர்த்தருடைய கற்பனை கை கொள்ளுதலுக்கு உருவாக்கில் வச்சுக்கிற 1000 தலைமுறைக்கு ஆண்டவர் என்ன பண்ண ஆசை இருக்கு. எவ்வளோ? ஒரு மனுஷன் நீங்கள் நானே கீழ்ப்படிஞ்சு நடந்தோம்னா நம்முடைய தலைமுறை 1000 தலைமுறைக்கு ஆண்டவர் ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறார். அப்போ இனி 3 காரியங்களை முடிச்சிட. மணி 10 வாட்ச் சொல்லுது, மணி 10 ஆகிடுச்சுன்னு. கர்த்தர் என்ன சொன்னார் இன்னைக்கு ஆண்டவர் நம்மக்கிட்ட? அவர் யாராக இருக்கிறாரா? சொல்ல மாட்டீங்களே. சம்பனராக இருக்கிறார். அவரை தொழுது கொள்ள இருக்கும். அது உங்களுக்கு புரியணும்னா ஃபர்ஸ்ட் பார்ட் யூடியூப்பில் பாருங்கள். 2வது அவர் எப்படி தொழுது கொள்ளணும் அப்படின்னு போன வாரம் எடுத்தேன். அது நீங்கள் யூடியூப்பில் பாருங்கள். எப்படி ஆண்டவர் தொழுதுகளை வரணும், அப்போ ஆண்டவர் எப்படி ஆசை. இன்னைக்கு ஆண்டவர் தொழுதுக்கு அவருக்கு சம்பனராக இருக்கிறாரு. நம்ம என்ன செய்யக்கூடாதான்? சொல்லாத, யாருக்கும் சொல்கிறதுக்கு சான்ஸ் கொடுக்காதீங்க. யாருக்கும் சொல்கிறதுக்கு சான்ஸே கொடுக்கக்கூடாது. ஆமாம், அப்படி நம்ம வாழணும். அல்லேலூயா. 2வதாக நம்ம என்ன பண்ணுறோம்? போகாத, யார் பின்னாடியும் இயேசு பின்னாடி போங்க. 3வது என்னது? கேளாத.
ஆமாம், இப்போ போனாலும் சில பட்டியலே வச்சுருப்பாங்க. ஆண்டவரே, அதுவும் கன்னட ஏற்பாடு பெரிய சில பூதகம் வச்சுருக்கோம். ஆண்டவரே, நான் இதெல்லாம் கேட்டேன், நீங்கள் செய்திலாம் கேட்டு தெரியல. ஆனால் நான் நினைக்கிறேன் ஒரு சிலதெல்லாம் நீங்கள் செய்தி பட்டியலோடு போகிறது. அது தள்ளகை வச்சு அன்போடு போங்க. ஆண்டவரே, எனக்கு இது என்கிட்ட படிப்பு கொடுத்துருக்கீங்க, இதில் நான் எப்படி சிறந்த மாணவனாக, ரொம்ப காம்படிஷனாக இருக்கும், எப்படி சிறந்த மாணவனாக மாணவியாக வரணும், நான் எப்படி சிறந்த எம்ப்ளாயாக வரணும், நான் எப்படி சிறந்த ஓனராக வரணும், நான் எப்படி சிறந்த பிஸ்னஸ் மேனாக வரணும், நான் எப்படி சிறந்த ஆவிக்குறனாக வரணும், நான் எப்படி சிறந்த ஊழியனாக வரணும், எப்படி இதில் சிறந்தவனா நீங்கள் தான் எனக்கு கிருபை தரணும் அப்படின்னு கேட்டால் தருவார். சொல்லுவாங்க, வந்தால் பார்த்துப்பாங்க. அல்லேலூயா. பேர் எடுக்கணுங்க, பேர் எடுக்கணும். நான் அப்படிலாம் பேர் எடுத்துருக்கேன், அதான் நான் பேசுகிறேன். சொன்னேன்னா இவருனா சும்மா அச்சினே இருக்கிற கதையேற்றாங்க, நான் வாயை திறக்கலைங்க. ஸோ அப்படி நான் பேர் எடுத்து நான் இல்லைங்க, நான் கர்த்தர்கிட்ட கேட்டேன், ஆண்டவரே எனக்கு கொடுக்குற டாஸ்க் இது, நான் போகிறேன், எனக்கு கிருபை தாங்க. கர்த்தர் என் கூட வந்து கிருபை தந்திருக்கிறார். அல்லேலூயா. மற்றனால படித்தவன் அறிவுள்ளனால முடியாதவன்லாம் அறிவில்லாத படிக்காத எனக்கு கர்த்தர் கிருபை தந்தார். எனக்கே தருவாருன்னா கர்த்தர் உங்களுக்கு தர மாட்டாரா? அல்லேலூயா. ஜாம் பண்ணோமா? அப்போது இன்னைக்கு என்ன சொல்லி கொடுத்தாரு ஆண்டவர்? என்ன சொல்லி கொடுத்தாரு? சொல்லாத, போகும்போதே சொல்லிட்டு போகணும். என்னண்ணே? சொல்லாதையா என்னை ஐஸ்வர்யம் ஆக்குறேன் என்ன? அப்புறம் சொல்லுங்க, போகாத, நான் என் முன்னாடியே போக மாட்டேன் அப்படி சொல்ல தைரியமா? மூணாவது, கேளாத. ஆமாம், கேட்க மாட்டேன், கர்த்தர் தருவார். அல்லேலூயா. எனக்கு என்ன வேணுமோ அது மாதிரி தான் நான் கேட்பேன். அது விட்டுறாதீங்க, என்ன வேணுமோ அது மாதிரி தான் கேட்பேன். எப்போ கடைசி வரைக்கும் கேட்பேன். ஒரு கற்பனையாக நடக்கிறேன், கடைசி வரைக்கும் நான் கேட்பேன், கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. நம்ம திருவந்து